Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin. Sayyidina Muhammad wa ala alihi wa sahbihi ajma'in. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatan min lisani yafqahu qawli. Rabbi yassir wa la tu'assir wa tammim bil khair. Allahumma la sahla illa ma ja'altahu sahla wa anta taj'alul hazna idha shi'ta sahla. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக வாராந்தம் காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்கு அரபி இலக்கிய பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக இலவசமாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த தொடர் வகுப்பில் தரம் 10 மாணவர்களின் 21வது வகுப்பாக இன்றைய வகுப்பு காணப்படுகின்றது. அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் தொடர்ச்சியாக 2ஆம் தவணைக்குரிய பாடப்பரப்புகளை கற்று வருகின்றோம். அந்த வகையில் நாங்கள் சென்ற வாரம் சூரத்துல் கௌசரை கற்றோம். நேரம் இருந்தபடியால் நாங்கள் 2 சந்தர்ப்ப துவாக்களையும் படித்தோம். ஒன்று உணவருந்த முன் உணவு ஒன்று நாங்கள் படித்தது என்னென்றா சாப்பிட முன்னர் ஓதக்கூடிய துவா, அதே போன்று கழிவறையில் நுழையும் போது ஓதும் துவா. அப்போ அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, 2ஆம் தவணைக்குரிய பாடப்பரப்புகள் பொறுத்தமட்டில் நாங்கள் பெரும்பாலும் சூறாக்கள் சூரத்துல் மாஊன், சூரத்துல் கௌசரை படித்தோம். இன்னும் 2 சூறாக்கள் காணப்படுகின்றன, சூரத்துல் காஃபிரூன், சூரத்துல் நஸ்ர். சந்தர்ப்ப துவாக்களை முழுமையாக கற்றோம். அதே போன்று தஜ்வீத் சட்டங்களையும் நாங்கள் படித்தோம். அதே போன்று உரைநடை பகுதிகளையும் நாங்கள் 3 உரைநடை பகுதிகளையும் பார்த்தோம். விளங்கினா அல் கனாஅத்து கன்சுன் லா யஃப்னா ரத்துன் ஜமீல் சுஜாஅத்து சமீல், இந்த 3ஐயும் நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஏற்கனவே கவிதைகளை படிச்சுக்கிறோம். உங்களுக்கு ஞாபகம், நாங்கள் 1ஆம் தவணையில் கவிதைகளில் மிக இலகுவான 2 கவிதைகளை நாங்கள் படித்தோம். ஒன்று இன்சால் தனி, அதே போல் கித்ததி. இந்த 2 கவிதைகளும் மிக மிக இலகுவான கவிதைகள். அப்போ இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் உங்களோட பாட புத்தகத்தில் காணப்படக்கூடிய 2ஆம் தவணைக்குரிய இன்னொரு கவிதையை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் படிப்போம். ரைட். அப்போ அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் படிக்கிறது இருக்கிற கவிதை என்னன்னு சொன்னால் அஸ்ஸலாத் என்ற கவிதையைத்தான் நாங்கள் படிக்க போகிறோம். என்ன கவிதை? அஸ்ஸலாத். ரைட். இந்த அஸ்ஸலாத் என்ற இந்த கவிதை, ரைட், ஓகே, ஒரு அருமையான கவிதை. தரம் 10 புத்தகத்தில் காணப்படக்கூடிய ஒரு கவிதை. இதில் வரக்கூடிய பெரும்பாலான சொற்களோடு நெருங்கிய சொற்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். உதாரணமாக இருக்கா, ருக்கு செய், அப்போ ருக்கு என்ற சொல்லுகளை தெரியும். வஸ்ஜுது, சுஜூது செய், இப்போ சுஜூது என்ற சொல்லுகளை தெரியும். கபீர், தக்பீர் சொல்லு, அப்போ தக்பீர் என்ற சொல்லுகளை தெரியும். இது போன்று இன்னும் பல சொற்கள் இருக்குது. மஸ்ஜித் என்ற சொல் மிக பரிச்சயமான சொல். அப்போ இது கஷ்டமான ஒரு கவிதை ஒன்றெல்லாம் மிக மிக இலகுவான ஒரு கவிதை என்பதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கொள்ளுங்க. ரைட். அந்த அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கு பார்க்குற கவிதையோட முதலாவது பகுதி, ஹையா ஹையா நஹ்வல் மஸ்ஜித் உதுகுல் சல்லி வஅபுது ஹையா ஹையா. ரைட். அப்போ இந்த கவிதையை பொறுத்த மட்டில் பெரும்பாலான சொற்கள் திரும்ப திரும்ப வருது. உதாரணமாக ஹையா ஹையா என்ற சொல் வருது, வஅபுத் என்ற சொல் வருது, சரியா, சல்லி என்ற சொல் வருது. பெரும்பாலான சொற்கள் திரும்ப திரும்ப வாரத்தால மனதமிட இலகுவானதாக இருக்கும். ரைட். இப்போ ஹையா அண்டா அரபு மொழியில் ஹையாண்டா வாங்க, விரைந்து வாங்க,
அவசரமா வாங்க என்ன கருத்துல வர ஹையா ஹையா விரைந்து வா விரைந்து வா. எதை நோக்கி விரைந்து வா விரைந்து வா? நஹ்வல் மஸ்ஜித். நஹ்வு என்ற கருத்து நோக்கி. நஹ்வு என்ற கருத்து என்ன நோக்கி? எதை நோக்கி? அல் மஸ்ஜித். அல் மஸ்ஜித் என்ற கருத்து பள்ளி. அப்ப ஹையா ஹையா நஹ்வல் மஸ்ஜித் என்ற கருத்து பள்ளியை நோக்கி மஸ்ஜிதை நோக்கி நீ விரைந்து வா விரைந்து வா என்று கவிஞர் எங்களை நோக்கி அழைக்கிறார். விளங்கினா? ரைட். அப்ப ஹையா ஹையா நஹ்வல் மஸ்ஜித், பள்ளியை நோக்கி நீ விரைந்து வா விரைந்து வா, மஸ்ஜிதை நோக்கி நீ விரைந்து வா விரைந்து வா, 2 முறை வந்திருக்குது. அதே போல் அடுத்த வரைய பாருங்க, உதுகுல் உதுகுல் சல்லி வஅபுது. ரைட். கூட பாட புத்தகத்துல இந்த கவிதையோட எல்லா சொற்களுக்குமான பொருள் இருக்காது. சரியா? எல்லா சொற்களுக்குமான பொருள் பாட புத்தகத்துல இருக்காது. எனவே தயவு செய்து உங்களோட பாட புத்தகத்துல பொருள் இல்லாத சொற்களுக்கு நான் இங்க காட்டியிருக்கிறேன். நீங்க என்ன செய்யலாம்னா அதை நோட் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ உங்களுக்கு வந்து மிச்ச லேசா இருக்கும். நீங்க ஆல்ரெடி ஸ்கூல்ல படிச்சிருந்தா நோட் பண்ணி இருப்பீங்க. படிச்சு இல்லாட்டி நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்கூல்ல படிக்கிற நேரம் அது உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும். ரைட். இப்போ ஹையா ஹையா நஹ்வல் மஸ்ஜித், மஸ்ஜிதை நோக்கி நீ விரைந்து வா விரைந்து வா. உதுகுல் உதுகுல் சல்லி வஅபுது. உதுகுல் என்ற கருத்து நுழை, நுழைந்துடு, என்டர் ஆகிற நுழை, நுழைந்துடு. அப்ப 2 முறை வந்திருக்குது. உதுகுல் உதுகுல், நுழைந்திடு நுழைந்திடு, நுழை நுழைந்திடு. அப்புறம் திருப்ப சல்லி வஅபுது. சல்லி என்றா தொழு. சல்லி என்ற கருத்து என்ன? தொழுவீராக, தொழுதிடு, தொழுவீராக. அதே போல வஅபுது. வஅபுது என்ற கருத்து நீ வணங்கு. உங்களுக்கு தெரியும் இந்த சொல் வஅபுது என்பது நீங்க படிச்சிருக்கின்ற மிக ஒரு சொல் ஒன்று இருக்குது. என்ன? அதன் இபாதா. இந்த சொல் இபாதா என்ற சொல். சரியா? இபாதத் என்ற கருத்து என்ன? வணக்கம். என்ன? வணக்கம், வணக்க வழிபாடுகளை குறிக்கின்ற சொல் என்ன? இபாதா, இபாதா. ரைட். ஓகே. அப்ப சல்லி வஅபுது. சல்லி என்றா தொழு, வஅபுது என்ற கருத்து வணங்கு. இப்ப சலாத் என்ற கருத்து தொழுகை தானே. சலாத் என்ற கருத்து என்ன? தொழுகை. அப்ப சல்லி என்பதற்கும் சலாத் என்று சொல்லுக்கும் இடையில தொடர்பிக்கிறத நீங்க பாக்குறீங்க இல்லையா? ரைட். அப்ப சல்லி என்பது ஏவலாக வரும். அப்ப இந்த கவிதையை பொறுத்த மட்டும் பெரும்பாலான சொற்கள் வந்து ஏவல் வினை சொற்களாக இருக்கும். பெரும்பாலான சொற்கள் வந்து ஏவல் வினை சொற்களாக இருக்கும். எனவே நீங்க அதையும் கொஞ்சம் கவனத்தில் கொண்டா லேசி. இப்ப உதுகுல் என்றா நுழை, திருப்ப உதுகுல் நுழை, சல்லி தொழு, வஅபுது வணங்கு என்ன கருத்துல வரும். சரியா? ரைட். பேஜ் நம்பர் தெரியுமா யாருக்காவது? ரைட். ஓகே. 95. 95. ஓகே ஓகே ரைட். ஓகே ரைட். வெரி குட். ஓகே. அவர் திருப்பவும் சல்லி வஅபுது ஹையா ஹையா. சல்லி என்ற கருத்து தொழு, வஅபுது என்ற கருத்து வணங்கு. சல்லி வஅபுது தொழுதிடு வணங்கிடு, அல்லாஹ்வை வணங்கிடு. ஹையா ஹையா விரைந்து வா விரைந்து வா. அப்ப சல்லி வஅபுது ஹையா ஹையா, தொழுது அல்லாஹ்வை தொழுது வணங்கிட, இறைவனை தொழுது வணங்கிட நீ விரைந்து வா விரைந்து வா. ரைட். அப்ப பாருங்க லேசுதானே. ஹையா ஹையா நஹ்வல் மஸ்ஜித், ஹையா ஹையா நஹ்வல் மஸ்ஜித், பள்ளியை நோக்கி அல்லது மஸ்ஜிதை நோக்கி நீ விரைந்து வா விரைந்து வா. உதுகுல் உதுகுல் சல்லி வஅபுது. ரைட். இப்ப நான் கருத்தை சொன்னேன் ஆரம்பத்துல, நுழைந்திடு, தொழுதிடு, வணங்கிடு. அப்ப எங்களுக்கு அந்த கவிதையோட மொழிபெயர்ப்ப செய்யக்கொள்ள எங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு ஒழுங்கில மொழிபெயர்ப்பு செய்யலாம். எப்படி? தொழுது வணங்கிட, அல்லாஹ்வை தொழுது வணங்கிட, நுழைந்திடு நுழைந்திடு. ரைட். சல்லி வஅபுது ஹையா ஹையா, தொழுது வணங்கிட அல்லது தொழுது வழிபட விரைந்து வா விரைந்து வா. ரைட். ரைட். விளங்கினா எல்லாருக்கும் இந்த பகுதி விளங்கினா? ஓகே ரைட். ஓகே ரைட். அடுத்த பாருங்க,
கும் ஃபதவல்லா வஸ்ரஹ் சதுரக். கும் ஃபதவல்லா வஸ்ரஹ் சதுரக். கப்பிர் கப்பிர் இர்கா வஸ்ஜுத் வஅ்புது ரப்பக ஹய்யா ஹய்யா. கும் என்ற கருத்து எழுந்து நில், எழுந்து நில். சரியா? கும் எழுந்திடு, ரைட், எழுந்திடு. எதற்காக எழுந்து நிற்கட்டாம்? ஃபதவல்லா வுலு செய்திடு. இந்த தவல்லா என்ற சொல் வுலு என்ற சொல்லோடு ஒரு நெருக்கமான ஒரு தொடர் கொண்டிருக்கிறத நீங்க அவதானிக்கலாம். வுலு என்பது எங்களுக்கு தெரியும், வுலு செய்கிற. அப்ப இந்த ஏவலாகத்தான் வரு தவல்லா, வுலு செய். தவல்லா என்ற கருத்து என்ன? வுலு செய். கும் எழுந்திடு, ஃபதவல்லா வுலு செய்திடு, வஸ்ரஹ் சதுரக். வஸ்ரஹ் என்ற கருத்து விரிவாக்கு. வஸ்ரஹ் என்ற கருத்து என்ன? விரிவுபடுத்து, விரிவாக்கு. எஸ். சதுரக்கண்டா உனது உள்ளத்தை. இந்த சதுரண்ட கருத்து உள்ளம், சதுரக்க என்ற கருத்து உனது உள்ளத்தை என்று வரும். சரியா? வஸ்ரஹ் சதுரக், உனது உள்ளத்தை விரிவாக்கிடு. ஓகே. தும் சதுரக்கு கல்பு ஒண்ணு. சதுரன்ற சொல் வந்து நெஞ்சத்தான் குறிக்கிற, செஸ்ட் தான் குறிக்கிற, ரைட். ஆனா சதுரன்ற சொல் வந்து சில இடங்கள்ல கல்பண்ட கருத்துல வரும். சரியா? கல்பண்டா இதயம், இந்த உள்ளம், இதயம். சரியா? அப்ப அந்த வகையில சதுரன்ற சொல்லுக்கு கல்பண்ட கருத்தும் இருக்குது. சரியா மகன்? இப்ப நாங்க இந்த நீங்க படிச்ச ஒரு ஹதீஸ் ஒன்றும் இருக்குது. என்ன? அல்பிர்ரு ஹுஸ்னுல் ஹுலுக், நன்மை என்பது நற்குணமாகும். படிச்சதானே? வல்லிஸ்மு மா ஹாக ஃபீ சத்ரிக வகரிஹ்த யப்தலிய அலைஹின் நாஸ். பாவம் என்பது உனது உள்ளத்தை உறுத்துவது என்றுதான் நாங்க படிச்சோம். ஃபீ சத்ரிக, உனது உள்ளத்தில் எது உறுத்துதோ அது பாவமாகும். அப்ப சதுர் என்பது இந்த இடத்துல என்ன? நெஞ்ச குறிக்கிறத. சரியா? நெஞ்சல்ல, இந்த உள்ளத்தை குறிக்கிற, கல்பை குறிக்கிற. அதே நேரம் நீங்க படிச்சோம் சரியா? இல்லாட்டி 11ஆம் ஆண்டுல படிப்பீங்க. பூனையை பத்தி, செல்ல பிராணி பூனையை பத்தி ஒரு கவிதை வந்து வருது. அந்த கவிதையில வந்து இல்ல இன்சால்டனியா இல்ல கித்தத்தியா ஹிர்ரி ஹிர்ரியா இதெல்லாம் வருது. பத்தாமலே வருது சார். அது கிரேட் 10 லாம் வருது. கிரேட் எல்லாம் வருது. அதுல வரலையா? வாலா சதுரி வாலா கத்வி என்று வர. அப்ப அப்படின்னு ஒண்ணு வரையில சார். கிரேட் 11ல ஹிர்ரி ஹிர்ரி, கிரேட் 11ல ஹிர்ரி ஹிர்ரி, கிரேட் 10ல கித்தத்தி. ரைட், ஓகே. கித்தத்தியடா, ரைட். அப்ப கிரேட் 11ல நீங்க படிப்பீங்க இன்ஷா அல்லாஹ். இப்ப இதுல 10ஆம் ஆண்டு பிள்ளைகத்தானே நிறைய பேர் இருப்பீங்க. அப்ப அங்க நீங்க படிப்பீங்க. இன்னும் ஒரு கவிதை ஒன்று செல்ல பிராணியை பத்தி, அதுவும் பூனையை பத்தி தான். சரியா? ஹிர்ரி ஹிர்ரி. அப்ப ஹிர்ரி ஹிர்ரி என்ற அந்த பூனையை பத்தி நீங்க படிக்க கொள்ள அதுல வருது அந்த பூனை கொஞ்சி விளையாடுற, எங்க கொஞ்சி விளையாடுற இடமெல்லாம் வருது. அதுல வாலா சதுரி என்று வருது. அப்ப அகின சதுரி என்ற இடத்துல வந்து என் உள்ளத்துல என்று சொல்லலாது. சரி, அது நெஞ்சு. அது விலகினா. இப்ப சதுரண்ட கருத்துக்கு, சதுரண்ட சொல்லு கருத்து கேட்டா நெஞ்சுதான். ஆனா உள்ளம், இதயம் என்ற கருத்துக்கள்லே வரும். சரியா? ஓகே. ஓகே. கும் ஃபதவல்லா, கும் என்ற எழுந்திடு, ஃபதவல்லா ஒழு செய்திடு, வஸ்ரஹ் சதுரக், உனது உள்ளத்தை விரிவாக்கிடு. இப்ப நாங்க எல்லாம் சேர்த்து இப்படி சொல்லலாம். வேணா? கும் ஃபதவல்லா வஸ்ரஹ் சதுரக், உனது உள்ளத்தை விரிவாக்கிட எழுந்து புழு செய்திடு. விளையினா? உனது உள்ளத்தை உருவாக்கிட எழுந்து புழு செய்திடு. ஸ்கிரீன் ஷேர் ஆகித்தான் நினைக்கிறேன். அப்படி யாருக்கும் இஷ்யூ இருக்குதா? ஸ்கிரீன் ஷேர் ஆகித்தானே இருக்கிறது. அப்படி ஷேர் ஆகி இல்லாட்டி நீ கொஞ்சம் லெஃப்ட் ஆகிட்டு திருப்ப ஜாயின் பண்ணி பாருங்க. சரியா? 2-3 பேர் சொல்றாங்க ஸ்கிரீன் ஷேர் ஆகுது இல்லை அப்படின்னு. கொஞ்சம் பாருங்க. ரைட், ஓகே. இந்த யூனிட் வந்து அரபு கவிதைகள் என்ற ஒரு பாடம் இருக்கிறதானே, அதுலதான் இருக்கும். பேஜ் நம்பர் வந்து 95, 95. ரைட், ஓகே. ரைட். கப்பீர் கப்பீர் இருக்கா வஸ்ஜூத்.
கப்பீரண்டா அல்லாஹு அக்பர் என்று கூறினான். கப்பீர் கூறு, சரியா? கப்பர என்ற கருத்து அல்லாஹு அக்பர் என்று கூறினான். அப்ப கப்பீர் ஏவலாக வரும். கப்பீர் அல்லாஹு அக்பர் என்று சொல், அல்லாஹு அக்பர் என்று கூறு, சரியா? தக்பீர் என்ற சொல் கேள்விப்பட்டிருக்கிறதானே? பெருநாள் வந்தா நாங்க தக்பீர் சொல்லணும் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. தக்பீர் சொல்லணும். அப்ப தக்பீர் என்றா என்ன? அது அல்லாஹு அக்பர் என்று சொல்றது. நாங்க இப்ப தக்பீர் எப்படி சொல்றோம்? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அப்ப நாங்க அல்லாஹு அக்பர் என்று சொல்ல பல தடவைகள் சொல்றோம். அப்ப தக்பீர் சொல்றன்றது கருத்து என்னன்னா அல்லாஹு அக்பர் என்று சொல்றீங்க. அப்ப இதை ஏவல் தானேன்னா கப்பீர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லு, அல்லாஹு அக்பர் என்று கூறு என்ற கருத்துல வரும், சரியா? கப்பீர். அப்ப கப்பீர் என்ற சொல் 2 முறை வந்திருக்குது. அல்லாஹு அக்பர் என்று சொல், அல்லாஹு அக்பர் என்று சொல். அவருக்கு இருக்கா என்பது ருக்கு செய், குனிந்து ருக்கு செய், சரியா? ருக்கு என்ற சொல்ல தெரியும் தானே? ருக்கு என்பது தெரியும். அதே போல சுஜூத் என்ற சொல்லும் தெரியும். அப்ப இருக்கா என்ற கருத்து ருக்கு செய்திடு, ருக்கு செய். அவர வஸ்ஜுது என்ற கருத்து என்ன? சுஜூது செய், சரியா? ரைட். இப்ப பாருங்க, கப்பீர் அல்லாஹு அக்பர் என்று கூறு, அல்லாஹு அக்பர் என்று கூறு, சரியா? அதே போல இருக்கா குனிந்து நீ ருக்கு செய், குனிந்து நீ ருக்கு செய். அதே போல வஸ்ஜுது நீ சிரம் பணிந்து சுஜூது செய், நீ சிரம் பணிந்து என்ன செய்? சுஜூது செய், சரியா? விளங்கினா? அந்த வரி விளங்கினா? ஓகே. அவரை பாருங்க, அடுத்த வரியில வஅ்புது ரப்பக ஹய்யா ஹய்யா, வஅ்புது வணங்கு. மேலே வந்து அதே சொல்லிட்டான் பாருங்க, வஅ்புது வணங்கு. யார வணங்கட்டாம்? ரப்பக என்ன கருத்து என்ன? உனது இறைவனை, உனது இறைவனை நீ வணங்கு. வஅ்புது ரப்பக உனது இறைவனை நீ வணங்கு. ஹய்யா ஹய்யா விரைந்து வா, விரைந்து வா. அப்ப வஅ்புது ரப்பக ஹய்யா ஹய்யா உனது இறைவனை வணங்கிட நீ விரைந்து வா, விரைந்து வா. ரைட். பாருங்க, கும் ஃபதவல்லா வஸ்ரஹ் சதுரக் உனது உள்ளத்தை விரிவுபடுத்திட, உன் உள்ளத்தை விரிவுபடுத்திட எழுந்து உழு செய்திடு, சரியா? கப்பீர் அல்லாஹு அக்பர் என்று கூறு, அல்லாஹு அக்பர் என்று கூறு. அதே போல இருக்கா நீ குனிந்து ருக்கு செய்திடு. வஸ்ஜுது நீ சிரம் பணிந்து சுஜூது செய்திடு, அல்லது நீ சிரம் பணிந்திடு, ஓகே, அல்லது நீ சுஜூது செய்திடு. அது எல்லாம் ஓகே, விளங்கினா? சிரம் பணிந்திடு என்று சொல்லலாம், அல்லது சுஜூது செய்யன்னு சொல்லலாம், அல்லது சிரம் பணிந்து சுஜூது செய்யன்னு சொல்லலாம். ரைட், ஓகே. வஅ்புது ரப்பக ஹய்யா ஹய்யா உனது இறைவனை வணங்கிட நீ விரைந்து வா, விரைந்து வா. ஓகே, ரைட். அடுத்த பாருங்க. ஓகே, அப்ப நாங்க 2 பகுதிகளை பார்த்தோம். ஒன்றென்ன? ஹய்யா ஹய்யா நஹ்வல் மஸ்ஜித், எஸ், பள்ளியை நோக்கி நீ விரைந்து வா, விரைந்து வா. உதுகுல் சல்லி வஅ்புது தொழுது வணங்கி, தொழுது வழிபட. யார? உனது இறைவனை தொழுது வழிபட நீ உள்ளே நுழைந்திடு. சல்லி வஅ்புது ஹய்யா ஹய்யா, சரியா? தொழுது வழிபட நீ விரைந்து வா, விரைந்து வா. கும் ஃபதவல்லா வஸ்ரஹ் சதுரக் உனது உள்ளத்தை விரிவாக்கிட எழுந்து உழு செய்திடு. கப்பீர் அல்லாஹு அக்பர் என்று சொல். இருக்கா ருக்கு செய், வஸ்ஜுது சுஜூது செய். வஅ்புது ரப்பக ஹய்யா ஹய்யா உனது இறைவனை வணங்கிட நீ விரைந்து வா, விரைந்து வா. ரைட். அடுத்த பகுதியை பாருங்க. சல்லி சல்லியா இன்சான் தஹிர் கல்பக பில் ஈமானி ஹய்யா ஹய்யா. ரைட். சல்லி என்று சொல்ல நாங்க ஏற்கனவே பார்த்தோம். என்ன கருத்து? சல்லி என்றா தொழுகை. தொழுகை. அப்ப சல்லி என்பது ஏவலா வந்திருக்குது. என்ன கருத்து வரும்? தொழுதிடு, தொழுவாயாக, தொழு. ரைட். அப்ப தொழு என்ற சொல் 2 முறை வந்திருக்குது. தொழுதிடு, சல்லி. யாரு பார்த்து சொல்ற? யா இன்சான் என்றா மனிதனே, ஓ மனிதனே நீ தொழுதிடு. விளங்கினா? இன்சான் என்ற கருத்து மனிதன், இன்சான் என்ற கருத்து என்ன? மனிதன். யா இன்சான் என்றா வந்து விழிக்கிறது. ஓ மனிதனே, ஏ மனிதனே என்று விழிக்கிறது, சரியா? அப்ப ஏ மனிதனே அல்லது ஓ மனிதா நீ தொழுதிடு. சல்லி யா இன்சான். ரைட்.
தஹீர் கல்பக பில் ஈமான். தஹீர் என்ற கருத்து என்ன கருத்து? சுத்தமாக்கிடு. இந்த சொல்ல உங்களுக்கு தெரியும். தஹீர் என்ற சொல் நீங்க இஸ்லாம் பாடத்துல அத்தஹாரத் ஒரு பாடம் ஒன்று படிச்சா அத்தஹாரத் என்று. அத்தஹாரத் கருத்து என்ன? சுத்தம். சரியா? அத்தஹாரத் கருத்து சுத்தமோட MCQல வரலாம். சரியா? அத்தஹாரத் என்பது எதை குறிக்கும்? சுத்தத்தை குறிக்கும். அப்ப அதே போல இப்ப பாருங்க தஹாரத் என்ற சொல் சரியா? சுத்தம். அதே போல நீங்க படிச்சிருப்பீங்க தாஹிர். தாஹிர் என்றா இல்ல சுத்தமானது. சரியா? மாவுன் தாஹிர் சுத்தமான நீர். சுத்தமான நீர். அதே போல தஹூர் என்றாத்தான் என்ன கருத்து? பரிசுத்தமானது. மாவுன் தஹூர் என்றா பரிசுத்தமான நீர். இப்ப பாருங்க தஹாரத் என்றா சுத்தம், தாஹிர் என்றா சுத்தமானது, பரிசுத்தமான. இப்ப இந்த சொற்களோட நீங்க பார்க்கலாம் தஹீர் என்ற சொல். அப்ப நான் உங்களுக்கு அந்த இதை ஏன் சொல்றேன்டா தஹாரத் என்ற சொல்லையும் தாஹிர் என்ற சொல்லையும் தஹூர் என்ற சொல்லையும் நீங்க இஸ்லாம் பாடத்துல ஒரு தனிப்பாடமாக நீங்க அதை படிச்சு இப்ப பாடம் உங்களுக்கு அந்த சொற்களுக்கும் எங்களோட கவிதையில வரக்கூடிய இந்த சொல்லுக்கும் இடையில ஒரு தொடர் கொண்டிருக்கிறத நீங்க அவதானிக்கலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன்டா கவிதையை பொறுத்த மட்டும் இல்ல பெரும்பாலான சொற்கள் ஏவல் சொற்களாகத்தான் வருது. அப்ப நீங்க இதுக்கு எப்படி கருத்து எடுக்கணும்? தஹீர் என்ற கருத்து சுத்தமாக்கிடு. விளங்கினா? சுத்தமாக்கிடுதான் கருத்து எடுக்கணும். ரைட். அப்ப தஹீர் கல்பக இந்த இடத்துல கல்பண்ட சொல் வந்திருக்குது. ஏன்னா கல்பண்டா என்ன? உள்ளம். அப்ப கல்பகண்டா உனது உள்ளத்தை. உனது உள்ளத்தை. ஓகே. அப்ப தஹீர் கல்பக உனது உள்ளத்தை நீ சுத்தமாக்கிடு. உனது உள்ளத்தை நீ தூய்மையாக்கிடு, சுத்தமாக்கிடு. எதை கொண்டு? பில் ஈமானை கொண்டு. இந்த பி என்பது கொண்டு என்ற அர்த்தத்துல வார அல்ல. ஈமான் என்பது ஈமான குறிக்கும். ஈமான் என்ற உங்களுக்கு தெரியும். பில் ஈமான் என்ற கருத்து ஈமானை கொண்டு. அப்ப தஹீர் கல்பக பில் ஈமான் ஈமானை கொண்டு உனது உள்ளத்தை தூய்மையாக்கிடு. பாருங்க இப்ப சல்லி சல்லியா இன்சான் ஓ மனிதா நீ தொழுதிடு. ஓகே. தஹீர் கல்பக பில் ஈமான் உனது உள்ளத்தை ஈமானை கொண்டு சுத்தமாக்கிடு. உள்ளத்தை கொண்டல்ல ஓகே ரைட். அப்படித்தான் எனக்கும் அப்படித்தான் இதாகிறதா? ரைட். ஈமானை கொண்டு உனது உள்ளத்தை என்ன செய்திடு? சுத்தமாக்கிடு, தூய்மையாக்கிடு என்று வரும். ரைட். அவரை பாருங்க பில் ஈமானி ஹையா ஈமானோடு விரைந்து வா. ஈமானோடு நீ விரைந்து வா. ஹையா. இப்ப இந்த பகுதி விளங்கினா உங்களுக்கு? ஓகே. இப்ப நாங்க திருப்ப பார்த்ததை பார்த்துட்டு வருவோம். ஹையா நஹ்வல் மஸ்ஜித். மஸ்ஜிதை நோக்கி அல்லது பள்ளியை நோக்கி நீ விரைந்து வா. உதுகுல் சல்லி வஅபுது. உதுகுல் சல்லி வஅபுது. உனது இறைவனை. உனது இறைவனை என்ற சொல்ல குறிக்கின்ற அரபு சொல் இல்ல. ரப்பக என்ற சொல் வரும் இல்லையா? ஆனா இங்க இல்ல. ஆனா அது எங்களுக்கு அட் பண்ணி கொண்டாத்தான் அந்த மொழிபெயர்க்கிறது நல்லா இருக்கும். எனவே நாங்க அத ஒரு கருத்தா எடுப்போம். ரைட். உனது இறைவனை வணங்கி தொழுதிட அல்லது தொழுது வணங்கிட நுழைந்திடு. ஹையா. ஓகே. சல்லி வஅபுது ஹையா. தொழுது வழிபட. சரியா? தொழுது வணங்கிட விரைந்து வா. ரைட். கும் ஃபதவல்ல வஸ்ரஹ் சத்ரக். ரைட். உனது உள்ளத்தை விரிவாக்கிட எழுந்து வுளு செய்திடு. அப்படி பாருங்களேன். உனது இப்ப நாங்க எப்படி பார்த்தோம்ன்றது உங்களுக்கு தெரியும். நான் மொழிபெயர்க்கிறத கொஞ்சம் அவதானமா பாருங்க. உனது உள்ளத்தை இந்த பாருங்க. உனது உள்ளத்தை விரிவாக்கிட எழுந்து வுளு செய்திடு. கப்பிர் இருக்கா வஸ்ஜுத். அல்லாஹு அக்பர் என்று கூறிடு. ருக்கு செய்திடு, சுஜூது செய்திடு. அல்லது குனிந்து ருக்கு செய்திடு, சிரம் பணிந்து சுஜூது செய்திடு. வஅபுது ரப்பக ஹையா. உனது இறைவனை வணங்கிட நீ விரைந்து வா. ரைட். சல்லி யா இன்சான் ஓ மனிதா நீ தொழுதிடு.
தஹிர் கல்பக பில் ஈமான், ஈமானை கொண்டு உனது உள்ளத்தை தூய்மைப்படுத்திடு, சுத்தமாக்கிடு. பில் ஈமானி ஹையா ஹையா, ஈமானோடு நீ விரைந்து வா, விரைந்து வா. ரைட், ஓகே. கடைசி பகுதியை பாருங்க. கஷ்டமா இந்த கவிதை? இல்லதானே? கஷ்டமா இல்லதானே? ரைட், ஓகே. மித்தல கவிதை. ரைட், ஓகே. இபாத் அன்னி யா ஷைத்தான், இபாத் அன்னா தூரமாகு, இபாத் அன்னா கருத்து என்ன? தூரமாகு. ரைட், அன்னி என்ற கருத்து என்னை விட்டும். அப்ப இபாத் அன்னி, நீ என்னை விட்டும் தூரமாகு. யா ஷைத்தான், ஷைத்தான் என்ற சொல்ல உங்களுக்கு தெரியும். ஷைத்தான் யா என்பது விழிப்பதற்காக வந்த ஒரு சொல். யா ஷைத்தான் என்ற கருத்து என்ன? ஷைத்தான். அன்னி என்றா இந்த இடத்துல என்னை விட்டும் என்ற கருத்துல எடுங்கல, என்னை விட்டும். ஓகே, என்னை விட்டும் நீ தூரமாகு. இபாத், நீ தூரமாகு. அன்னி, என்னை விட்டும். யா ஷைத்தான், ஷைத்தானே. ஷைத்தானே நீ என்னை விட்டும் என்ன செய்? தூரமாகு. ஷைத்தானே நீ என்னை விட்டும் தூரமாகு. ரைட், பாருங்க. இபாத் அன்னி யா ஷைத்தான், அப்ப ஷைத்தானே நீ என்னை விட்டும் தூரமாகிடு. பஅத ஸலாத்தி அன ஃபர்ஹான், பஅத என்ற கருத்து பிறகு. பஅத என்ற கருத்து என்ன? பிறகு. ஸலாத்தி என்ற கருத்து என்னுடைய தொழுகை. நீங்க தலைப்புல படிச்ச அஸ்ஸலாத் என்ற கருத்து தொழுகை, சல்லி என்ற கருத்து தொழு, சலாத்தி என்ற கருத்து என்னுடைய தொழுகை. சரியா? சலாத்தி என்று வந்த என்னுடைய தொழுகை. பஅத ஸலாத்தி என்று வந்த கருத்து என்ன? என்னுடைய தொழுகையின் பிறகு, என்னுடைய தொழுகையின் பிறகு. அன ஃபர்ஹான், அன என்ற கருத்து நான், ஃபர்ஹான் என்ற கருத்து தெரியுமா? சந்தோஷமாக இருக்கிறேன், சந்தோஷமானவன். சரியா? ஃபர்ஹான் என்பது சந்தோஷமானவனை குறிக்கின்ற சொல். பஅத ஸலாத்தி, என்னுடைய தொழுகையின் பிறகு, பின்னர். அன ஃபர்ஹான், நான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ரைட், அப்ப பாருங்க திருப்ப. இபாத் அன்னி யா ஷைத்தான், ஷைத்தானே நீ என்னை விட்டும் தூரமாகிடு. பஅத ஸலாத்தி அன ஃபர்ஹான், என்னுடைய தொழுகையின் பின்னர் நானோ சந்தோஷமாக இருக்கிறேன். அன ஃபர்ஹான் ஹையா ஹையா, நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஹையா ஹையா, விரைந்து வா, விரைந்து வா. ரைட், ஓகே. அப்ப நீங்க ஒரு புத்தகத்துல அந்த மொழிபெயர்ப்பு பார்க்கலாம். ஓ ஷைத்தானே நீ என்னை விட்டும் தூரமாகிடு. இபாத் அன்னி யா ஷைத்தான், நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் தொழுகையின் பின்னர். பஅத ஸலாத்தி அன ஃபர்ஹான், திருப்ப அன ஃபர்ஹான், நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். விரைந்துடு, விரைந்துடு, அல்லது விரைந்து வா, விரைந்து வா. சரி, அப்ப நாங்க கவிதையை படிச்சிட்டோம். ரைட், ஓகே. எக்ஸாம்ல கவிதையை பொறுத்த மட்டும் இல்ல, மொழிபெயர்ப்பு கேட்டு வரது இல்லை. ஓகே, அதை நீங்க மனசுல வச்சுக்கொள்ளுங்க. ஆனா உங்களுக்கு கவிதையோட மொழிபெயர்ப்பு ஓரளவு தெரிந்திருந்தால்தான் எங்களுக்கு அந்த வினாக்களுக்கான விடைகளை சரியான முறையில செய்யலாம். ஓகே, ரைட். பாருங்கப்பா. ஹையா ஹையா நஹ்வல் மஸ்ஜித், மஸ்ஜிதை நோக்கி அல்லது பள்ளியை நோக்கி நீ விரைந்து வா, விரைந்து வா. உதுகுல் உதுகுல் சல்லி வஅபுது, ரைட், உனது இறைவனை தொழுது வழிபட.
சல்லி தொழு, வஅ்புதன்னா வணங்கு. அப்ப தொழுது வழிபட நீ நுழைந்துடு. சல்லி வஅ்புது ஹய்யா ஹய்யா. சரியா? தொழுது வழிபட, தொழுது வணங்கிட, வழிபட அல்லது வணங்கிட ரெண்டும் ஓகே தானே. வழிபட்டான், வணங்கினான் எல்லாமே ஒன்றுதானே. அப்ப தொழுது வணங்கிட விரைந்து வா. ரைட். கும் ஃபதவல்ல வஷ்ரஹ் சதுரக். உனது உள்ளத்தை விரிவாக்கிட எழுந்து உழு செய்திடு. கப்பிர் இருக்கா வஸ்ஜுத். அல்லாஹ் அக்பர் என்று கூறிடு அல்லது கூறு, அல்லாஹ் அக்பர் என்று கூறு. இருக்காண்டா குனிந்து ருக்கு செய்திடு. சரியா? வஸ்ஜுதன்னா நீ சிரம் பணிந்து சுஜூது செய்திடு. வஅ்புது ரப்பக ஹய்யா ஹய்யா. ரைட். உனது இறைவனை வணங்கிட விரைந்து வா. சல்லி யா இன்சான். ஓ மனிதா நீ தொழுதிடு. ஃபஹ்ஹிர் கல்பக பில் ஈமான். ஈமானை கொண்டு உனது உள்ளத்தை விரிவாக்கிடு. ரைட். உனது உள்ளத்தை ஈமானை கொண்டு தூய்மைப்படுத்திடு. ரைட். பில் ஈமானி ஹய்யா ஹய்யா. ஈமானோடு நீ விரைந்து வா. இபாத் அன்னி யா ஷைத்தான். ஷைத்தானே நீ என்னை விட்டும் தூரமாகிடு. பஅத ஸலாத்தி அன ஃபர்ஹான். என்னுடைய தொழுகையின் பின்னர் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அன ஃபர்ஹான் ஹய்யா ஹய்யா. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். விரைந்து வா. இது கவிதையிட மொழிபெயர்ப்பு. அப்ப நான் ஒவ்வொரு சொல்லுக்குமான கருத்தை ஒளி தெளிவா சொல்லி தந்தேன். ஏதும் டவுட் இருக்கிறாப்புல நீங்க கேட்கலாம். சரியா? ஏதும் டவுட் இருக்குதா? சார் ஓ, கடைசி வரியில எப்படி சார் ஒரு சென்டென்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு வினை சொல்ல வரும்? இப்ப நீங்க எதை கேக்குறீங்கன்னு விளங்கல்ல. இப்ப இப்ப ஆனா ஃபர்ஹான் ஹய்யா ஹய்யானா நான் சந்தோஷம் விரைந்து வா. அது இல்ல, எப்படி சார் வருவது? இது மகன் கவிதை தானே. இப்ப கவிஞர் என்ன சொல்ற தெரியுமா? கவிஞர் முதல் வரியோட சம்மந்தப்படுத்தி பாருங்களே. இபாத் அன்னி யா ஷைத்தான். ஷைத்தானே நீ என்னை விட்டு தூரமாகு. ஏண்டா நீ என்னை விட்டு ஏன் தூரமாகணும்டா? பஅத ஸலாத்தி நான் தொழுகிறேன். நான் தொழுத பிறகு நான் சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன். சரியா? திருப்ப பாருங்க. அனபர்ஹான் நான் சந்தோஷமா. கவிஞர் தன்னை பத்தி சொல்றாரு. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். எனவே யாரை நோக்கி கவிஞர் அழைப்பு விடுக்கிறாரோ அவங்களை நோக்கி தான் சொல்றாரு ஹய்யா ஹய்யா. விரைந்து வாங்க. எங்க விரைந்து வாங்க? அத முதல் வரியில வந்துச்சு. நஹ்வல் மஸ்ஜித் அண்டு பள்ளியை நோக்கி விரைந்து வாங்க. தொழுது வணங்கிட விரைந்து வாங்க. ஏண்டா நீங்க தொழுதீங்கன்னு சொன்னா என்ன போல நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம் என்ற கருத்துப்படத்தான் கவிஞர் சொல்றாரு. விளங்கினா இப்போ உங்களுக்கு? அப்ப அந்த ஹய்யா ஹய்யால அந்த பள்ளியை நோக்கி வரணும்னு அந்த மறைஞ்சு போயிடுது. அந்தபடியும் எடுக்கலாம். இப்ப ஹய்யா ஹய்யா நஹ்வல் மஸ்ஜிதன் எடுக்கலாம். ஹய்யா ஹய்யா அந்த இறைவனை தொழுது வணங்கிட விரைந்து வான்னு எடுக்கலாம். அது ஏற்கனவே அந்த ஹய்யா ஹய்யா எதோட சம்பந்தப்பட்டு வந்துச்சோ அதையே நீங்க திருப்ப எடுக்கலாம். இப்ப பில் ஈமான் ஹய்யா ஹய்யான்னு வந்த, அதே போல வஅ்புது ரப்பக ஹய்யா ஹய்யான்னு வந்த, சல்லி வஅ்புது ஹய்யா ஹய்யான்னு வந்த, ஹய்யா ஹய்யா நஹ்வல் மஸ்ஜிதன்னு வந்திருக்கிற. பந்தத்துல ஹய்யா ஹய்யா என்பதை நீங்க எப்படி எடுக்கலாம்டா? பள்ளியை நோக்கி விரைந்து வா என்ற கருத்திலையும் எடுக்கலாம். அல்லாஹ்வை தொழுது அவனை வணங்கிட விரைந்து வா என்றும் எடுக்கலாம். அதே போல ஈமானோடு நீ விரைந்து வான கருத்திலையும் எடுக்கலாம். அப்ப எல்லாம் சேர்ந்தேதான் கடைசியா வந்திருக்கிற ஹய்யா ஹய்யா. விளங்கினா? ஓகே. என்றால் ஆரம்பிக்கல. நான் நினைக்கிறேன் இந்த பேக்கேஜ் 100 பேரை தாண்டி போகலான்னு சொல்லி, அதாலதான் மகள் நான் நினைக்கிறேன். இந்த பேக்கேஜ் எங்களுக்கு டைம் லிமிட் அல்ல, ஆனா 100 பேர் அளவுல தான் எங்களுக்கு இந்த பேக்கேஜை யூஸ் பண்ணணும் போல விளங்குது. நான் இன்ஷா அல்லாஹ் EPC நிர்வாகத்துக்கு நான் சொல்லி வைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? யூ என்பது க என்ற வாரத. இப்ப வஅ்புது ரப்பக
ரப்பக்க என்ற கருத்து உனது இறைவனை வணங்கிடு, புது ரப்பக்க. பக்க என்பது உனது என்ற கருத்துல வாரு மகன். சரியா? ஓகே, ரைட். இப்ப நாங்க இலக்கிய நயம் பார்ப்போமே. ரைட், இலக்கிய நயம் பொறுத்த மட்டும் நல்லா கேட்டு கொள்ளுங்க. சரியா? கடைசி எக்ஸாம்ல இலக்கிய நயம் கேட்டு வாரதும் வந்தது இல்லை. ரைட், கவிதையை தந்து மேலே உள்ள கவிதையில் காணப்படக்கூடிய இலக்கிய நயத்தை குறிப்பிடுகின்ற ஒரு தனி கேள்வியாக வந்தது இல்லை. ஆனா வராது என்று சொல்றதுக்கும் இல்லை. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, வராது என்றதும் இல்லை. ஆனா உங்களோட ஸ்கூல்ல வந்து தவணை பரீட்சை நடக்கிறதானே, தவணை பரீட்சை நடக்கிற சந்தர்ப்பங்கள்ல கவிதை வந்தா எப்படியுமே இலக்கிய நயம் கேட்டு வரும். அதால நாங்க கட்டாயமாக இலக்கிய நயத்தையும் படிச்சு கொண்டு போறது மிச்சம் நல்ல. சரியா? கவிதையிட இலக்கிய நயம். ஏன்னா இப்ப நாங்க படிக்காம ஸ்கூல்ல அந்த கேள்வி வந்து வச்சு கொள்ளுங்களே, சில நேரம் அதுல உங்களோட புள்ளிகள் குறைவடைகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அப்ப நீங்க அரபி இலக்கிய பாடம் ஒப்பீட்டளவில் ஏனைய தொகுதி பாடங்களோட ஒப்பிடக்கொள்ள கஷ்டம் என்ற ஒரு பதிவொன்று உங்களுக்கு வரும். அதால நாங்க எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாமுக்கு இலக்கிய நயம் வந்தோ வரலையோ, கேள்வியாக கேட்டு வந்தோ வரலையோ, தவணை பரீட்சைகளை நாங்க முகம் கொடுக்க வேண்டி இருக்கிறதால பொதுவாக அதுல வரக்கூடிய வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடிய வகையில நாங்கள் என்ன செய்யணும், தயார்படுத்தி கொள்ளணும். ரைட், ஓகே. இப்போ நீங்க சொல்லுங்க பாக்க, இதுல ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கிறத நீங்க பார்த்தாலே உங்களுக்கு ஏதோ சம்திங் சொல்ல இயலும் போல இருக்கும். சொல்லுங்க பாக்க. சார், சிமிலர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஒத்த கருத்து சொற்கள். சிமிலர் வேர்ட்ஸ் ஒரே ஓசை சொற்கள் வந்திக்குது. சதுர கல் சதுர கல்பக் என்பது ஒத்த கருத்தாக இந்த கவிதையில பயன்படுத்திக்கிறது. சதுர கல்ப என்றாலும் உனது உள்ளத்தை என்று வரும், கல்பக் என்றாலும் கருத்து உனது உள்ளத்தை என்று வரும். ரைட், வேற பெரும்பாலும் வசனங்கள்ல ஹையா ஹையான்னு வந்திருக்குது. பெரும்பாலும் அந்த தொழுகைய வந்து முக்கியமா சொல்லப்பட்டிருக்கு. அந்த தொழுகைய ஒரு முக்கியமான இதா சொல்லப்பட்டு வந்துக்குது. ஓகே, தொழுகையிட முக்கியத்துவம் என்று வார விஷயம் வந்து ஒரு இலக்கிய நயமாக வரையலாது. இப்ப இலக்கிய நயம்ண்டா என்ன மகனண்டா, நீங்க கவிதையை நயந்து கூறுவதுதான் இலக்கிய நயம். அதுல வந்திருக்கிற மெத்தடுக்கு ஏத்த மாதிரி நீங்க சொல்றது. சரியா? இப்ப கவிதையினூடாக நீங்க பெறக்கூடிய வழிகாட்டல் என்னன்னு கேட்டா அது இலக்கிய நயமாக சொல்லலாம். சொல்லுங்கம்மா. சரி, அது ஈஸியா இருக்குதானே? சரி, வாசிக்கிறதுக்கு லேசி, விளங்கி கொள்றதுக்கு லேசி. விளங்கினா அப்ப பயன்படுத்தப்பட்டிருக்கிற சொற்கள் வந்து பரிச்சயமான இலகுவான சொற்கள். அப்ப இலகுவான சொல்லாட்சி, எளிமையான மொழி நடை, இதெல்லாம் சொல்லலாம். அப்ப நீங்க சொல்லுங்க, ஏவல் ஏவல் வினை சொற்கள் அதிகமாக வந்திருக்கிறோம் இல்லையா? ஹையா ஹையா, உதுகுல் உதுகுல், சல்லி வஅபுது, கும் ஃபதவல்ல வஸ்ரஹ், ஷைத்தான், ஈமான், ஒத்தோசை சொற்கள் வந்து ஒத்தோசை கொண்ட சொற்கள் இருக்குது. ஷைத்தான், அதே போல ஷைத்தான், ஃபர்ஹான், ஷைத்தானும் ஃபர்ஹானும் ஒரே வடிவத்துல வந்திருக்கிற. இன்சான், ஈமான் ஒரே வடிவத்துல. வேற இரட்டை கிளவி அமைப்புல அந்த ஒரு மனிதன் அல்லாட பக்கத்தை கொண்டு போறது. ஒரு மனிதனை அல்லாட பக்கம் கொண்டு போறது. ரைட், ஓகே. அப்ப இத உண்மையில கவிதைய நயந்து நாங்க படிக்கிற நேரம் எங்களை அறியாமலேயே எங்களை தூண்டும், பள்ளியை நோக்கி செல்ல தூண்டும். அதே போன்று அல்லாஹ்வின் பக்கம் எங்களை அழைத்து செல்வதாக இந்த கவிதை காணப்படுகின்றது. ரைட், ரைட், ஏவல் வினை சொற்கள் அதே மாதிரி இருக்குது. ரைட், அதே போல ஹையா ஹையான்னு ஆரம்பிச்சு ஹையா ஹையா. ரைட், ஓகே, வெரி குட். சரி, அந்த சத்ரா வேற கருத்து கொண்டு சொல்லி இதுக்கு வாரத்து வேற கருத்துண்டா. இந்த சத்ரான்றது இது இது உனது உள்ளத்தை உள்ளத்தை குறிச்சு வருது சார். இது சதுர நீங்க சொல்றது அந்த சிலேடை மாதிரியா? அதாவது பயன்படுத்தப்பட்டிருக்கிற சொல் ஒன்று, ஆனா அதை கூடாக நாடவார கருத்து இன்னொன்று, அப்படியா? ரைட், ஓகே, சரி, ஓகே. அது ஒரு அழகு சேர்க்கிற. ரைட், ரைட், ஓகே. இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் வந்து உண்மையில சதுரன்ற சொல் வந்து நெஞ்சுதான், ஆனா இன்ன கல்ப குறிக்கிற எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா பரவலாக சதுரன்ற சொல்ல வந்து நாங்க இதயம் என்ற கருத்துல, உள்ளம் என்ற கருத்துல பல இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது குர்ஆன் வசனங்களாக இருக்கலாம், ஹதீஸாக இருக்கலாம். சரியா? இப்ப உதாரணமாக உங்களுக்கு பாடமாக்கிற சூறான்னு இருக்குது என்ன? அலம் நஷ்ரஹ் லக சதுரக்.
உமக்காக உமது உள்ளத்தை நாம் விரிவாக்கவில்லையா என்ற ஒரு வசனம் ஒன்று இருக்குது. ஆமா, குர்ஆன்ல பல இடங்கள்ல அந்த சொல் வந்து இருக்குது. ஷரஹ யஸ்ரஹு, அப்ப சதுர என்ற சொல், அப்ப உள்ளம். சரியா? பரவாயில்ல, நீங்க சொன்ன கருத்தை எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா பொதுவாக இந்த இடத்துல உள்ளம் என்ற கருத்துல தான் வரும். ரைட். அப்ப சரி சரி. ஓகே. அப்ப அடுத்த மகள் நீங்க சொன்ன மாதிரி பெரும்பாலான இடங்கள்ல சில சொற்கள் திரும்ப திரும்ப வந்திருப்பது ஓசேனத்து கலை சேர்க்கிறேன்னு எழுதலாம். ரைட். ஓகே, நீங்க சொன்ன விஷயங்கள் தான். ஓகே, இப்ப பாருங்க, நீங்க சொன்ன விஷயங்கள் தான் இதுல இருக்கிறத பாருங்க. பெரும்பாலான கவியடிகள் வந்து ஏவல் வினை சொற்கள் வந்திருக்கிற கவியடிகள்ல, கவிதை வரிகள்ல ஏவல் வினை சொற்கள் வந்திருக்கிறது. அடுத்தது பாருங்க, 3ஆம் 6ஆம் 9ஆம் 12ஆம் வரிகள் எல்லாமே ஹையா ஹையான்னு முடிவடைஞ்சிருக்கிற. அப்படி என்ன, நான் இப்ப 3 வரிகளா தந்திக்கிறேன். அப்ப அந்த அடிப்படையில 3ஆம் வரிகள் எல்லாமே எப்படி முடிஞ்சிக்கிற, ஹையா 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 ஹையான்னு தான் முடிவடைஞ்சிருக்கிற. ரைட். ஓகே. ரைட். அதே போல ஷைத்தான், ஃபர்ஹான், இன்சான், ஈமான் இதெல்லாம் ஒத்த ஓசை கொண்ட சொற்களாக காணப்படுகின்றன. அடுத்த கவிதை நடை வேகமாக விறுவிறுப்பாக இருக்குது. அதே போல நீங்க பாருங்க, ஒத்த கருத்தை தரும் சொற்கள் கவிதையில் இடம்பெற்றுள்ளன. அதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திக்கிறேன். சதுர் என்ற சொல் வந்து நெஞ்ச குறித்தாலும், சரியா, நெஞ்ச குறித்து நின்றாலும் இந்த இடத்துல சதுர் என்ற சொல் வந்து உள்ளம் என்ற கருத்துல தான் வந்திருக்குது. ஹையா ஹையான்னு தொடங்கி ஹையா ஹையாண்டே முடிவடைஞ்சிக்குது. சரியா? இந்த கவிதையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்பத்துல ஹையா ஹையான்னு தான் ஆரம்பிக்குது. முடிகிற இடத்த பாத்தீங்கன்னு சொன்னா ஆனா ஃபர்ஹான் ஹையா ஹையான்னு தான் முடிவடையுது. ரைட். அப்ப அதையும் நீங்க பாயிண்டா எழுதலாம். துள்ளலோசை கொண்டதாக கவிதை அமைந்துள்ளது. சரி. அதே போல எளிமையான இலகுவான சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிற. அதே போல ஒவ்வொரு வரியிலும் சம அளவிலான சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிற. அதையும் நீங்கள் எழுதலாம். ஒரே சொல் மீண்டும் மீண்டும் இடம்பெற்றிருத்தல். ரைட். அப்ப நீங்க இதுக்கு உதாரணங்கள் போட்டெல்லாம் எழுதலாம். இதெல்லாம் வந்து இந்த கவிதையில காணப்படக்கூடிய இலக்கிய நயம். ரைட். இப்ப உங்களுக்கு இன்ஷால்லா நான் சந்தர்ப்பம் தாரேன். ரைட். நீங்க நான் உங்களுக்கு இந்த வினாக்கள் அனுப்பினா செஞ்சு கொண்டு வருவீங்கன்னு நான் நம்புறேன். பெரும்பாலும் செஞ்சு கொண்டு வர்றது மிச்சம் குறைவு. சரியா? ரைட். இதுல எஸ் பாருங்க, ஹம்னா ரிலா, இப்படித்தான் அரபிக் கொஸ்டின்ஸ் வரலாம். எப்படி வரும்? இந்த கவிதையை தந்தா இந்த கவிதையை வச்சு இப்படியான கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது. ஒன்று தலைப்பு கேட்டு வாரது. ரைட். அதே போல அம்மிய தஹத்தது ஷாயிர், கவிஞர் எதை பற்றி பேசுகிறார். இப்படின்னா அம்மா என்ற சொல் உங்களுக்கு பரிச்சயம் இல்லை. சரியா? இப்ப நீங்க பழகிக்கொள்ளுங்க. ரைட். ஓகே. அம்மா என்ற கருத்து எதனை பற்றி என்ன கருத்துல வரும்? கதைக்கிறார், உரையாடுகிறார், பேசுகிறார். அஷ்ஷாயிர், கவிஞர். மத்தா யகூனுல் இன்சானு ஃபர்ஹானன், மனிதன் எப்போது சந்தோஷமாக இருப்பான், மனிதன் எப்போது சந்தோஷமானவனாக இருப்பான். இலா ஐன யகூலு ஷாயிர் ஹையா ஹையா, ஷாயிர் என்ற கருத்து கவிஞர் எதை நோக்கி, ரைட், எந்த இடத்தை நோக்கி ஹையா ஹையா, விரைந்து வா விரைந்து வா என்று கூறுகிறார். ரைட். அதே போல 6வது பாருங்க. ரைட். அஞ்சும் ஒன்றும் ஒரே கேள்விதான. அப்ப 5வது பாருங்க. இப்ப பாருங்க, மாதா யஃஅலுல் முஸ்லிமூன ஃபில் மஸ்ஜித், பள்ளியில முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள். இந்த சொற்கள் உங்களுக்கு தெரியணும். மாதான கருத்து என்ன, மத்தான கருத்து எப்போது, ஐனியாண்ட கருத்து எங்கே. ரைட். அப்ப மாதான கருத்து என்ன, யஃஅலு செய்கிறார்கள், அல் முஸ்லிமூன் முஸ்லிம்கள், ஃபில் மஸ்ஜித் பள்ளியில. ரைட். அதே போல 6வது பிமாதா யுத்தஹருல் கல்பு, உள்ளம் எதனை கொண்டு சுத்தமாக்கப்படும். ரைட். அப்ப மேல பார்த்தோம் நாங்க, தஹ்ஹீர் கல்பக பில் ஈமான், ஈமானை கொண்டு உனது உள்ளத்தை சுத்தமாக்கிடு என்று பார்த்தோம். பிமாதா யுத்தஹருல் கல்பு, கல்பண்டா உள்ளம். அப்ப உள்ளம் எதனை கொண்டு தூய்மையாக்கப்படும். ரைட். அடுத்த பாருங்க, மாதா யகூலு ஷாயிரு லிஷைத்தான், கவிஞர் ஷைத்தானுக்கு என்ன கூறுகிறார்.
லிமாதா அமர ஷாயிரு பிதுஹூலில் மஸ்ஜித், கவிஞர் பள்ளியில் நுழையுமாறு ஏன் ஏவுகிறார்? ஓகே, லிமாதாண்டா ஏன், எதற்காக, அமர ஷாயிர் கவிஞர் ஏவுகின்றார், பிதுஹூலில் மஸ்ஜித் மஸ்ஜிதுக்கு நுழையுமாறு. ரைட். மாதா யதுலுபு ஷாயிரு மினல் இன்சான், மாதாண்ட கருத்து என்ன? ரைட். ஷாயிர் என்றா கவிஞர், அல் இன்சான் என்றா மனிதன், மின்னண்டா இருந்து, அப்ப மாதா யதுலுபு ஷாயிரு மினல் இன்சான், மின்னண்ட கருத்து இருந்துதானே, மனிதனிடம் இருந்து கவிஞர் என்ன வேண்டுகிறார்? மாதா யதுலுபு என்ன வேண்டுகிறார், அஷாயிர் கவிஞர், மினல் இன்சான் மனிதனிடம் இருந்து என்ன வேண்டுகிறார்? ஓகே, அப்ப உங்களுக்கு தெரிந்த மொழியில, மொழியண்டா இப்ப அரபால எழுதணும், ஆனா இலக்கணம் எல்லாம் கருத்துல கொள்ளாது நீங்க என்ன செய்யணும், விடை எழுதணும். சரியா? ரைட். அதே போல நீங்க பாருங்க, தமிழ்ல வருவதாக இருந்தா சில நேரம் ஓ கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பி கொஞ்சம் செல்லுமா? சரி, ஓகே. பாருங்க, முதலாவது உக்துப் உன்வானன் முனாசிபன் லிஹாதிஹில் கசீதா, கசீதா அல்லது அல் பைத் அல்லது அஷ்ஷிர் என்ற சொல்லும் வரலாம். கசீதா என்று வரலாம், அல்லது அல் பைத் என்ற சொல் வரலாம், அல்லது அஷ்ஷிர் என்ற சொல் வரலாம். கவிதையை குறிக்கின்ற சொற்கள் தான் அவை. ஆனா உங்களுக்கு கட்டாயமா தெரிந்திருக்க வேண்டியது என்னென்றா உன்வான். உன்வான் என்ற கருத்து தலைப்பு, அது மட்டும் தெரியுமா இருந்தாலும் போதும், மற்ற சொற்கள் தெரியாலாட்டியும் தலைப்பு உங்களுக்கு எழுதியலுமாக இருக்கும். அப்ப உன்வான், அப்ப இந்த கவிதைக்கு பொருத்தமான ஒரு தலைப்பை எழுதுக, இது ஒன்று. இரண்டாவது அம்மிய தஹத்தது ஷாயிர், கவிஞர் எதனை பற்றி பேசுகிறார்? இப்ப தஹத்தஸ, இதை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்கள. சரியா? யதஹத்தஸு அண்டா கதைக்கிறார், உரையாடுகிறார், பேசுகிறார் என்ற கருத்துல வாரு. சரியா? அப்படி கேள்வி கேட்டு வரலாம் தானே. அப்ப நீங்க விட லேசி கஷ்டம் இல்லை, அது உங்களுக்கே தெரியும். நீங்க விட எழுதி கொண்டு வந்தா சரி. அப்ப அம்ம அந்த கருத்து எதனை பற்றி? அப்ப அம்ம யதஹத்தஸு ஷாயிர், கவிஞர் எதனை பற்றி பேசுகிறார், கவிஞர் எதனை பற்றி கதைக்கிறார் என்று வரும். மூணாவது மதா யகூனுல் இன்சானு ஃபர்ஹானா, மதா அந்த கருத்து எப்போது, யகூனு இருப்பான், அல் இன்சான் மனிதன். அப்ப மதா யகூனுல் இன்சானு, மனிதன் எப்போது இருப்பான், எப்படி, ஃபர்ஹானா சந்தோஷமானவனாக. இப்ப மதா யகூனுல் இன்சானு ஃபர்ஹானன், மனிதன் எப்போது சந்தோஷமானவனாக இருப்பான். ரைட். நாலாவது இலா ஐன யகூலு ஷாயிர் ஹையா ஹையா. ரைட். இலா டு, ஐன வயா, அப்ப டு வயா அதாவது எங்குக்கு வருமாறு கவிஞர், அதாவது எங்குக்கு விரைந்து வருமாறு கவிஞர் கூறுகிறார். யகூலு அண்டா கூறுகிறார், அஷாயிர் அண்டா கவிஞர், ஹையா ஹையாண்டா விரைந்து வா விரைந்து வா. கவிஞர் விரைந்து வா என்று எதை நோக்கி, இந்த இடத்தை நோக்கி அவர் கூறுகிறார், அழைக்கிறார். யகூலு என்று வரலாம், யதுஉ என்று வரலாம். சரியா? ரைட். ஓகே, அதாவது கொஞ்சம் பாருங்க, யகூலு என்ற சொல். இப்ப இந்த சொற்கள் உங்களுக்கு கொஞ்சம் நீங்க பாடமாக்க வேண்டிய சொற்கள் தானே. யகூலு, ஓகே, கூறுகிறார். அல்லது யதுஉ, யதுஉ என்ற கருத்துன்னா அழைக்கிறார், யதுஉ என்ற கருத்துன்னா அழைக்கிறார். சரியா? அப்ப அழைக்கிறார் என்ற கருத்து என்ன, அதாவது எந்த இடத்தை நோக்கி நீ விரைந்து வா என்று அழைக்கிறார் அந்த கருத்துல வருமா. மாதா யஃஅலுல் முஸ்லிமூன ஃபில் மஸ்ஜித், முஸ்லிம்கள் பள்ளியில என்ன செய்கிறார்கள். இப்ப யஃஅலு என்ற சொல், யஃஅலு என்ற கருத்து செய்கிறான், செய்கிறார்கள், செய்கிறார், இப்படி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பல கருத்துக்கள்ல வரும். அப்ப மாதா என்ற கருத்து என்ன? ஓ ஃபால, ஃபால. ஓகே, இந்த ஃபால என்ற சொல் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியாமல் இருக்கும். ஃபால என்ற கருத்து செய்தான். ஓகே, ஃபால என்ற கருத்து செய்தான், யஃஅலு செய்கிறான். அப்ப முஸ்லிம் முஸ்தக்பல் அல்லது முலாரிலையும் எடுக்கலாம், அதாவது நிகழ்காலத்திலேயே எடுக்கும் மேலுமே. இப்ப முஸ்லிமூன் என்று பன்மையில தான் இருக்கிற, பன்மையில இருக்கிறதால எங்களுக்கு யஃஅலு என்ற சொல் வந்து பன்மையில தான் நாங்கள் மொழிபெயர்க்கிறோம். மாதா யஃஅலுல் முஸ்லிமூன, முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள் அல்லது என்ன செய்வார்கள், ரெண்டு கருத்துல எடுக்கும் மேலும். ஃபில் மஸ்ஜித் என்ற கருத்து பள்ளியில். சரியா? ஃபில் மஸ்ஜித் என்ற கருத்து பள்ளியில். அப்ப முஸ்லிம்கள் பள்ளியில் என்ன செய்தான், செய்தான். ஃபால என்ற கருத்து செய்தான். ரைட்.
அடுத்த 6வது பாருங்கோ. ரைட். பிமாதா யுத்தஹரு அல் கல்பு. உள்ளம் எதனை கொண்டு தூய்மையாக்கப்படும்? உள்ளம் எதனை கொண்டு? பி சஹமாதா. பி சஹமாதா. பி என்ற கொண்டு, மாதாண்ட கருத்து என்ன? அப்ப பி மாதா, பிமாதாண்ட கருத்து என்ன? எதனை கொண்டு. அப்ப உள்ளம் எதனை கொண்டு சரியா தூய்மையாக்கப்படும்? பிமாதா யுத்தஹரு, தூய்மையாக்கப்படும். அல் கல்பு, உள்ளம் எதனை கொண்டு தூய்மையாக்கப்படும்? அடுத்த மாதா யகூலு ஷாயிரு லிஷைத்தான். கவிஞர் ஷைத்தானுக்கு என்ன கூறுகிறார் என்றுதான் அடுத்த கேள்வியாயிருக்குது. 7வது. 8வது, விமாதா அமர ஷாயிரு பிதுகூலில் மஸ்ஜித். கவிஞர் பள்ளியை நுழையுமாறு எதற்காக ஏவுகிறார்? கவிஞர் பள்ளியை நுழையுமாறு ஏன் ஏவுகின்றார்? ரைட். மாதா யதுலபு ஷாயிரு மினல் இன்சான். கவிஞர் மனிதனிடமிருந்து என்ன வேண்டுகிறார்? ரைட். ஓகே, நான் கிட்டத்தட்ட இதுல 9 கேள்விகள் இருக்குது. முடியுமான வரைக்கும் அரபால என்னென்ன வினாக்கள் வரலாம் என்று ஊகிக்கிறேனோ அந்த வினாக்களைத்தான் நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பாருங்க, இன்ஷா அல்லாஹ் விடைய கட்டாயமா செஞ்சு கொண்டு வர பாருங்க. சரியா? 10ல இருந்து 15 ஆட்டியும். ரைட். அதுவும் தமிழ் இருக்கிறதானே. அப்ப இலக்கியத்தை விளக்குகின்ற ஒரு கேள்வி. விளங்கல மகள் என்ன? மகள் பேசுகிறார், கதைக்கிறார், உரையாடுகிறார் போன்ற பல கருத்துகள் எடுக்கலாம். ரைட். ஓகே. இக்கவிதையின் மூலம் கவிஞர் உணர்த்தும் போதனைகள் 2 தருக. எல்லாம் மொழி லேசா எழுதலாம். எமது உள்ளத்தை எதனை கொண்டு தூய்மைப்படுத்துமாறு கவிஞர் குறிப்பிடுகின்றார்? கவிஞரின் எதிரியாக இக்கவிதையில் சித்தரிக்கப்பட்டுள்ளவன் யார்? இறை இல்லத்தில் என்ன நற்காரியங்களை புரிவதற்காக கவிஞர் எம்மை விரைந்து வருமாறு அழைக்கிறார்? தொழுகையோடு சம்பந்தப்பட்ட 4 சொற்களை குறிப்பிடுக. சரியா? அப்ப எல்லாம் எழுதலும் தானே இன்ஷா அல்லாஹ். ரைட். அப்ப செஞ்சுட்டு அனுப்பவா உங்களுக்கு? அனுப்புங்க, நான் பாக்குறேன். நீங்க அனுப்புங்களே, நான் பாக்குறேன். நீ சில நேரம் பிஸியா இருந்தா கொஞ்சம் மெசேஜ் பின்னு போறது வாய்ப்பு இருக்கிறேன். சரியா? இப்ப இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறவங்க எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்றது தெரியல. சில நேரம் நான் பிஸியா இருந்தா கொஞ்சம் அது பின்னுக்காக போல என்ன மறக்கும். அதால கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணினா நல்ல அனுப்பிட்டு நான் பார்க்கலாட்டி நீங்க சலாமண்டு போட்டா நான் இன்ஷா அல்லாஹ் திருப்ப அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை ஒன்று பண்ணுவேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? நம்பர் மிஸ் ஆயிட்டு கொஞ்சம் இன்ஷால்லா. சொல்லல. என்ன நம்பரா? நீங்க குரூப் இருக்கிறீங்க தானே மகன்? இல்ல சார், ஃபோன் இல்ல பண்ணுங்க. இல்லையா? ரைட். என்ன நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இதுதான். இந்த கேள்விக்கிறேன் பாருங்க. விளங்குறா? ஓகே. ரைட். குரூப்ல இல்லையா? நீங்க குரூப்ல இல்லாதவங்க கட்டாயமாக குரூப்ல ஜாயின் ஆகி கொள்ளுங்கள. ரைட். இந்த நம்பருக்கு ஒரு டீட்டெயில் அனுப்பினா இன்ஷா அல்லாஹ் அவங்க கட் பண்ணி கொள்வாங்க. 9773171718 இந்த நம்பருக்கோட டீட்டெயில் இன்ஷா அல்லாஹ் அனுப்புங்க. அவங்க ஓல ஆட் பண்ணி கொள்வாங்க குரூப்ல இல்லாதவங்க. சரியா? ரைட். ஓகே. அப்ப நாங்க இன்றைக்கு அஸ்ஸலாத் என்ற கவிதையை நாங்க படிச்சோம். ஏன்னா அப்ப 2ஆம் தவணைக்குரிய இன்னொரு கவிதை ஒன்று இருக்குது. என்னண்டா தலால் பத்ரு அலைனா. சரியா? தலால் பத்ரு அலைனா நீங்க படிச்சுக்கிறா? இல்ல சார். படிச்சும் இல்ல. சரியா? ரைட். ஆனா அந்த கசீதா அந்த நஷீத் வந்து நீங்க கேட்டு இருப்பீங்கன்னா. ரைட். பத்ரு அலைனா மின் ثنياتில் வதா وجب الشكر علينا ما دعا لله داع. ரைட். அப்படி கேட்டது இல்லையா? இல்ல சார். கேட்ட இல்லையா? ரைட். ஓகே. அப்ப மதரசா தஹ்சீல் கேட்டிக்கிறேன் சார். ரைட். ஓகே. அப்ப நாங்க இந்த பாருங்க கேட்டீங்களா?
நல்ல கேட்டுக்கிறேன் அருமையான பாட்டு. அந்த பாட்டு யாரு பாடினா, யாருக்காக பாடினா? யாருக்காவது சொல்லணுமா? வெரி குட். ஓகே. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போகக்கொள்ள மதீனத்து மக்களால ரசூலுல்லாவை வெல்கம் பண்றதுக்காக பாடின பாட்டு தான் அது. ரசூலுல்லாவை வெல்கம் பண்றதுக்காக பாடின பாட்டு தான் அந்த தலால் பத்ரு அலைஹிம். சரியா? நல்ல அருமையான பாட்டு. லோட் ஆகுது. முடிஞ்சு. பேக்கேஜ் முடிஞ்சு. இங்க பார்ப்போம். புரியுங்களா? ரைட். ஓகே. கேக்குறா சவுண்ட்? இல்ல சார். இல்ல சார். கேட்கல. இப்ப கேக்குறா? கேக்குது. ஓ சார். இப்ப கேக்குறா? கேக்குது. ரைட்டா. யாராவது நினைக்கிறேன். சரியா? அப்ப அந்த ரசூலுல்லா ஹிஜ்ரத் போன முதலாவது நாள்ல தான் அந்த பாட்டு பாடுறது. அப்ப 1446 வருடங்களாக இன்றளவும் கூட முஸ்லிம்களால விரும்பி கேட்கப்படுகின்ற, விரும்பி பாடப்படுகின்ற, வித்தியாசமான டியூனுகள்ல பாடப்படுகின்ற ஒரு பாடலாக இந்த பாடல் காணப்படுகின்றது. நான் போட்ட ஆரம்பத்துல போட்ட அந்த காட்சி இருக்கிறது ஃபர்ஸ்டுக்கே நான் போட்டது, அது ஒரு படம். சரியா? த மெசேஜ் ஒரு படம். அத ரசூலுல்லாஹ்வோட உருவத்தை காட்டுறது இல்ல. அதே போல ஹலீஃபாக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹுவோட உருவத்தையும் அதுல காட்டுறது இல்ல. ஆனா அதுல காட்டுற சில சஹாபிகளோட முகத்தை காட்டுறதான். உதாரணமாக முதலாவது பார்த்த நீங்க அவங்கள பார்த்தாலே விளங்குது, அவரைத்தான் காட்டுற முடியும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. வரும் பாட்டு தானே சார்? யார? அது உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள காட்டு, எல்லாத்தையும் காட்டுது. அவங்கள காற்று இல்ல மகள். நான் நினைக்கிறேன் காற்று இல்ல. சரி, ஓகே. அதுகள் தேவையில்ல. அது காற்று சரியா பிள்ளை அதெல்லாம் தேவையில்ல. எப்படியோ அது ஒரு படம், நல்ல அருமையான படம். அது தமிழ். பேர் என்ன சார்? த மெசேஜ் ஒரு படம் வந்திருக்கிறேன். நானும் கொஞ்சம் யூடியூப்ல பாக்குறேன். நீங்களும் சும்மா டைப் பண்ணி பாருங்க. ரசூலோட படம் தானே, சும்மா நல்லா பார்க்கலாம், பார்க்கலாம். ஹைர். அப்ப இன்ஷா அல்லாஹ் நீங்க அத பாருங்க. ஓ, சொல்லுங்க. விளங்கல்ல? விளங்கல்ல. ஹைர். அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல தலால் பத்ரு அலைனா என்ற கசீதாவையும் பார்ப்போம். கிளாஸ் முடியுதா சார்? முடிப்போம் என்று பார்த்தேன். நாளை காலையிலே ஒரு பயணம் ஒன்றும் இருக்குது போறதுக்கு. அப்ப இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த கிழமை நாங்க சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா? உங்களோட எக்ஸாம் எப்ப வருது? செகண்ட் டைம் தான்? ஹைர். ஓகே. அப்ப இன்னும் 2 வீக் மட்டும் தான் நீக்கு ரெடியா இடையில. பரவாயில்ல. நாங்க பெரும்பாலும் சிலபஸை கவர் பண்ணிக்கிற சூறாக்கள்ல இன்னும் சூரத்துல் காஃபிரூன், சூரத்துல் நஸ்ர், அது 2 மட்டும் தான் படிக்கிறது ஈக்கிறது இன்ஷா அல்லாஹ். பாப்பா அதே போல அந்த தலால் பத்ரு அலைனா என்ற கவிதையை படிக்கணும். அதெல்லாமே நீ படிக்க வேண்டிய இன்னொரு பாடம் ஒன்று இருக்குது, அரபு தமிழ். அது நாங்க போன வகுப்புல யாரோ கேட்டிருந்தீங்க, அரபு தமிழ்ல படிப்பீங்க அப்படி என்று.
நல்லா பார்ப்போம். சரியா? சரி, ஓகே. நாங்க கிளாஸை நிறைவு கொண்டு வரோம். ரைட். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام. சார் ஓ, சொல்லுங்க. செகண்ட் டேர்ம் யூனிட் எத்தனை வரை வரும் சார் பேப்பர்ல? நீங்க நீங்க ஸ்கூல்லையா ஓ மகன் ஓம் சார். வரீங்களா? நீங்க இந்த ஸ்கூல்ல தானே படிக்கிறீங்க? ஸ்கூல்ல இல்லாட்டி மதரசாலையா படிக்கிற? ஸ்கூல்ல சார். நீங்க எப்படி படிக்கிற? ஒவ்வொரு யூனிட்டாக படிச்சு கொண்டு போறா இல்லாட்டி ஒவ்வொரு யூனிட்ல இருந்து தேமக்குரிய பகுதிகள்னு சொல்லி படிச்சு கொண்டு போறா? யூனிட்டா போற இந்த உங்களோட ஸ்கீம்ல எத்தனை வரை சார் போட்டிருக்கு? மற்ற ஸ்கீம்ல மகன் நாங்க இப்படித்தான் செய்யறது. இப்ப நான் உங்களுக்கு ஸ்கீம் ஒன்று ஷேர் பண்ணினா நல்ல குரூப்ல இருக்கிறீங்க தானே? இப்ப நான் படிப்பிக்கிற ஸ்கீம் நான் குரூப்ல ஷேர் பண்ணவா? அப்ப சார் நான் ஷேர் பண்ணி விட்றேனே. அப்ப நீங்க அதை வச்சு உங்களுக்கு பார்க்கலாம். சார் ஓ, விளங்கல்ல? சார் மாடல் பேப்பர் செய்யறதா? மாடல் பேப்பர் செய்யறதாண்டா எவ்வளவு எக்ஸாமுக்கு முன்னுக்கா செகண்ட் டைமுக்கு முன்னுக்கா? இது ஒரே ஐடியா உண்டு ஈக்கல்ல. இன்ஷால்லா பார்க்கணும். செய்யணுமா? சரி. செஞ்சாலும் சார். ஓ, கேளுங்க. செகண்ட் டைம் பேப்பர் இந்த குரூப்ல போடுங்களே. பேப்பர் ஈக்கிற டீச்சர்ஸ் மாதிரி கேட்டா கொடுக்கறதையும் வச்சு கொண்டிருக்கிற. டீச்சர்ஸ் மாதிரி கேட்டா கொடுக்கறதையும் வச்சு கொண்டிருக்கிற மகள். சுட்டியும் நான் ஷேர் பண்ணல அதுகளை. ஏண்டா இப்ப அவங்க இப்ப குரூப்ல போட்டா யார் யாருக்கு போறன்னு தெரியல தானே, எல்லாரும் மீக்கிறாங்க தானே. அப்ப சில நேரம் டீச்சர்ஸ் மாதிரி வந்து தார பேப்பரை நீங்க ஆல்ரெடி செஞ்சு பார்த்துருப்பீங்க. பிரச்சனை இல்ல, செஞ்சா பாப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா? ஓகே சார். ஓகே, ரைட். சரி, அப்ப எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.